இன்றைக்கி நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். பைத்தான் ப்ரோக்ராமிங்க்கு நான் யூஸ் பண்ணுறது என்னென்னா அனாகோண்டா நேவிகேட்டர். அனாகோண்டா நேவிகேட்டரில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஜூபிட்டர் நோட் புக்ஸ். ஆல்ரைட், ஜூபிட்டர் நோட் புக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம NumPy இன்னும் பேக்கேஜை பார்க்க போகிறோம். பேக்கேஜ்னால் என்ன? பேக்கேஜுங்கிறது ஃபைலுங்க. இந்த ஃபைலில் நிறையா ஃபைல்கள் இருக்குது. ஒரு ஃபைலுக்குள்ளே நிறையா ஃபைல் இருக்குது தான் பேக்கேஜ். அந்த நிறையா ஃபைல்னு சொல்கிறாங்க. இந்த நிறையா ஃபைல் இருக்குல்ல, அதை வந்து நம்ம மாடியூல்ஸாக சொல்கிறோம். மாடியூல் 1, மாடியூல் 2, மாடியூல் 3 அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் இந்த பேக்கேஜுக்குள்ளே நிறையா மாடியூல்ஸ் இருக்குது. NumPy பேக்கேஜுக்குள்ளே என்னென்ன மாடியூல்ஸ்லாம் இருக்குன்னா அரே இருக்குது, ரீஷேப் இருக்குது, என்டிம் இருக்குது, இதுமாதிரி நிறையா இருக்குது. என்டிம்னா நம்பர் ஆஃப் டிவிஷன், அந்த அரேயோட டைமென்ஷனை சொல்லுது. ரீஷேப்னா அந்த அரே வந்து இப்போ லீனியராக இருக்குது, அதை வந்து 5 ரோ 2 காலமாக மாற்றும், அதான் ரீஷேப். அடுத்தது வந்து அரே, நம்ம வந்து அந்த வேல்யூஸை கொடுக்கும், பிங்கிற வேரியபிளுக்கு இந்த வேல்யூஸை கொடுக்கும், அதுக்கு அரே யூஸ் பண்ணுறோம். இங்கே ரெண்டு அரே கொடுத்துருக்கோம், அதனால் 2 டைமென்ஷனல் அரே. ரைட், அரேன்னா என்னதுன்னா ரேக் இருக்குங்க, ஒரு ரேக். இந்த ரேக்கில் வந்து நம்ம இப்போ சம் ஆப்ஜெக்ட்ஸை புக்கெலாம் வச்சுருக்கோம்னு வச்சுங்க. இப்போ அந்த அரே தான், இந்த ரேக்கு தான் அரே. இந்த ரேக்கில் இருக்க புக்கு தான் இந்த வேல்யூஸ். ரைட், இம்போர்ட் NumPy as NP. NumPy இன்னும் பேக்கேஜை NPன்னு எடுத்துக்கிறோம். இப்போ பேண்டாஸ் இன்னும் பேக்கேஜை வந்து PDன்னு எடுத்துக்கிறோம். ரைட், அதை இம்போர்ட் பண்ணி அதை NP PD அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது list 1 வேல்யூஸ் எழுதிக்கிறோம். ரைட், A NP.array. அதுவே NP இன்னும் பேக்கேஜில் அரே இன்னும் மாடியில் வந்து அசஸ் பண்ணி பயன்படுத்தி லிஸ்ட்டு ஒன்று அதுக்கு கொடுத்தா அதை வந்து அந்த லிஸ்ட்டை வந்து அதை அரேயாக மாற்றிடுது. பிரிண்ட் A, அதை பிரிண்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? ஸ்கொயர் பேக்கெட் ஆஃப் 5 6 7 அப்படின்னு வந்துட்டு. ரைட், அடுத்து PD டாட், அதாவது பேண்டாஸ் என்னும் பேக்கேஜில் வந்து சிடிஸ் என்னும் மாடியில் வந்து அசஸ் பண்ணுறாங்க. அதை அசஸ் பண்ணி அதில் வந்து லிஸ்ட்டு ஒன்றை கொடுக்குறாங்க. லிஸ்ட்டு ஒன்றை கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு அது என்ன ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு பிரிண்ட் Bன்னு கொடுத்துக்கிறோம். நம்மளுக்கு என்ன வருது? காலமாக வந்துடுது. அது எப்படி லீனியராக இப்படி வந்துச்சோ, ரோவில் வந்துச்சோ, அது காலமில் வருது. சிடிஸ்ன்னு கொடுத்தா, பேண்டாஸில் சிடிஸ்ன்னு கொடுத்தா காலத்தில் வருது. இது NPயில் அரேன்னு கொடுத்தா லீனியரில் வருது. இங்கே எதுக்கு இந்த பிரிண்ட்டு டபுள் கோட்ஸ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன்னா, நமக்கு இங்கே ஸ்பேஸ் வர்றதுக்காக கொடுத்துருக்கேன். அதை டிஃப்ரெண்ட் பண்ணி செப்பரேட் பண்ணுறதுக்காக இப்படி கொடுத்துருக்கேன். ரைட்டு, அடுத்தது ஸ்லைசிங். B ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் ஸ்லைசிங். இங்கே என்ன இதுன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டு ஸ்டார்ட்டு எண்டு ஸ்டெப்பு. இங்கே எப்படின்னா ஸ்டார்ட்டு வந்து இண்டெக்ஸ் நம்பர் 1, அப்புறம் வந்து எண்டு வந்து கடைசி வரைக்கும், அதுக்கு வந்து கோலன். ஸ்டெப்பு வந்து ஒன்றுமே கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக 1. ஸ்லைஸுக்கு என்னது? ஸ்கொயர் ப்ராக்கெட் ஸ்டார்ட் எண்ட் ஸ்டெப். ஓகே, ரைட். இப்போ நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 5 6 7 அப்படின்னு நம்பர் இருக்குன்னா அதோட இண்டெக்ஸ் என்னதுன்னா 0 1 அப்புறம் வந்து 2. இப்போ என்ன பண்ணணும்னா இது வந்து 1லேருந்து 7 வரைக்கும். இப்போ சப்போஸ் 8 அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா அது வரைக்கும் அது பிரிண்ட் ஆகும். இந்தமாரி கொடுத்தோன்னா இதுலேருந்து அப்படியே கடைசி வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ரைட்,
பிரிண்ட் சி. அதுக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கு? 1. அதை 0 பண்ணு. தென் அது 1ன்னு இதுலேருந்து கடைசி வரைக்கும் 2. டேட்டா டைப் கொடுத்துருக்காங்க int 64. அதாவது ஒரு பைட்டுனா 8 பிட்ஸு. பிட்ஸுன்னா என்னென்னா 0 இந்த தான் 0s and 1s வச்சு தான் கம்ப்யூட்டரில் வந்து இது பண்ணுறாங்க. 64னா என்ன? 8 பைட்ஸ். ரைட். அடுத்தது டிக்ஷனரி வச்சு டிஸ் பண்ணுறாங்க. சரி, டிக்ஷனரிக்கு வந்து எப்படி கொடுக்கணும்னா கீ வேல்யூ. இந்த கியூங்கிறது ஒரு ஆல்ஃபாபெட்ஸ், அதனால் நம்ம கோட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ 1:1 நம்பர்னால கோட்ஸ் தேவையில்லை. எங்கே கொடுத்துக்கிறோம்? கமா கொடுக்கணும். அப்போ வந்து கர்லி பிரேசஸால் க்ளோஸ் பண்ணணும். இப்போ கமாவில் வேல்யூஸை செப்பரேட் பண்ணணும். இப்போ எப்படி வேல்யூஸ் கொடுக்கணும்னா கீ கோலன் வேல்யூ அப்படி கொடுக்கணும். ரைட்டு. அடுத்தது வந்து D1 = PD டாட் சிடிஸ் டி கொடுக்கணும். கொடுத்தா என்ன ஆகும்? காலத்தில் வரும். அப்போ D1 அதுக்கு அவுட்புட் இதுதான். இது எதோட அவுட்புட்னா இதோட அவுட்புட். அப்புறம் வந்து திரும்பி டிக்ஷனரியில் வந்து ஸ்லைசிங் பண்ணுறோம். பிரிண்ட் D1 அதான் ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து கடைசி வரைக்கும். அப்போ என்ன இருக்குது? Q2 தான் ஃபஸ்ட் இண்டெக்ஸு, கடைசி வரைக்கும் இன்ட் ஆகிட்டு அதோட டேட்டா டைப் சொல்லியிருக்கு. ரைட். அடுத்தது வந்து அப்டேட். அதாவது D1 = 1. இண்டெக்ஸ் இது இதோட இண்டெக்ஸ் நம்பர் 0, இதோட இண்டெக்ஸ் நம்பர் 1, இது இண்டெக்ஸ் நம்பர் 2. இப்போ நான் 1ஓட வேல்யூ வந்து அப்டேட் பண்ணணும். என்னென்னா 5554 அப்டேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா D1 ஸ்கொயர் ப்ராக்கெட் 1 = இந்த வேல்யூ கொடுத்துட்டு பிரிண்ட்டு கொடுத்தோன்னா அதோட பிரிண்ட் D1 கொடுத்தோன்னா வேல்யூ மாதிரி இருக்கும். ரைட். அடுத்தது வந்து லிஸ்ட்டுன்னு ஒன்று எழுதிக்கிறோம். எழுதிட்டு B = PDன்னும் பேண்டாஸாக தான் PDங்கிறோம். அந்த ஃபைல் பேண்டாஸ் பேக்கேஜில் டேட்டா ஃப்ரேம் என்னும் மாடியூல் அசஸ் பண்ணி லிஸ்ட்டு வந்து கொடுக்கணும். லிஸ்ட்டு L1 கொடுத்துருக்கேன். L1ங்கிறது ஒரு லிஸ்ட்டு, அதை கொடுத்துருக்கேன். அதுக்கு அவுட்புட் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்கு? டேபிளாக வந்திருக்கு. இந்த ஜூபிட்டர் நோட் புக்கில் எப்படின்னா பிரிண்ட்டுன்னு கொடுக்காம பின்னு சும்மா நார்மலாக கொடுத்தாலே வந்துடுது. நம்ம மற்ற இன்டர்பிரட்டர்லாம் வரணும்னா பிரிண்ட்டு கொடுத்துடணும். அப்போ தான் வரும். ஏன்னா எரர்னு காட்டும். சரி, நம்ம எதுக்கும் பிரிண்ட்டுன்னு கொடுத்துருவோம். அதுக்கும் புரிகிறதுக்காக. ரைட். அடுத்தது வந்து இம்போர்ட் பேண்டாஸ் as PD dit1. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா எப்படி பண்ணுவோம்? கீயே வேல்யூ ஒரு வேல்யூன்னு கொடுப்போம். என்ன பண்ணிட்டாங்கன்னா கீ எழுதிட்டாங்க, கோலன் போட்டுட்டாங்க. வேல்யூஸுக்கு வந்து ஸ்கொயர் அதாவது லிஸ்ட்டு கான்செப்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அனைக்கன் ஸ்கொயர் அசோகா அதுமாரி வேல்யூஸ் எழுதிட்டாங்க. அடுத்த கீ வந்து கலர், அதோட வேல்யூஸ் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு ப்ளூ, அடுத்து வந்து க்ரீன் அண்ட் ஒயிட் அப்படின்னு ஒரு வேல்யூ. ரைட். இதுமாரி டேட்டா ஃப்ரேம் பண்ணுறாங்க. அதாவது டேபிள் மாரி கொண்டு வரதுக்காக PD பேக்கேஜில் டேட்டா ஃப்ரேம் மாடியூலை யூஸ் பண்ணி D1 வேல்யூவை கொடுத்து அதை வந்து டேபிள் ஃபார்மில் கொண்டு வராங்க. அதான் என்னது? இந்த காலம் 1ஓட டைட்டில் என்னன்னா நேம், காலம் 2ஓட டைட்டில் என்னன்னா கலர். இது வந்து ஃபஸ்ட்டு ரோ, இது செகண்ட் ரோ. 0:1 பிரிண்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் நேமோட டேட்டா டைப் ஆப்ஜெக்ட், கலரோட டேட்டா டைப் ஆப்ஜெக்ட், டேட்டா டைப் ஆப்ஜெக்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டோட ஆப்ஜெக்ட்டுனால ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது என்னென்னு எனக்கே சரியாக தெரியல. ரைட்.